ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போத்துலேயே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆன்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வீடியோவில் சேமியா கிச்சடி எப்படி செய்கிறதுனா காமிக்க போகிறேன். இது வெஜிடபிள் சேமியா கிச்சடி ரொம்ப அற்புதமாக ருசியாக இருக்கும். எங்கள் காலத்துலலாம் இது கல்யாண வீடுகள்லாம் நல்லா ஸ்பெஷலான ஐட்டமாக போடுவாங்க. ஹோட்டலில் கூட கிடைக்கும். ஆனால் இப்போல்லாம் நம்ம வீடுகளில் யாரும் செஞ்சாதான் இந்த கிச்சடி. ஹோட்டல்லாம் கிடைக்கிறதில்ல. இப்போல்லாம் கல்யாண வீடுலாம் சாப்பாட்டோட முறையே மாறி போயிட்டு இது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு, காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கும் இதில் கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து இந்த சேமியா இந்த பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கு பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. லஞ்சு பாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு நல்லா கொடுத்து அனுப்பலாம். சீக்கிரம் வீணாக போகாது. இது ஊசியெல்லாம் போகாது. தேங்காயெல்லாம் சேர்க்க மாட்டோம். வீட்டில் சாப்பிட்றப்ப தான் இதை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தாளிப்பு சாமான் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இதுதான் தாளிப்புக்கு. கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய். இதை நல்லா வானிலையில் எண்ணெயை விட்டு இந்த தாளிப்பு சாமானை போட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. தாளிப்பு சாமானை போட்டு பொடியை விட்டது பொரிஞ்ச பிறகு வெங்காயம், கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு தக்காளி போடுங்க. ருசிக்காக தக்காளி நிறையா போட்டால் புளிப்பு வந்துடும். ஒரு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, புதினா, கொத்தமல்லி போட்டு தாளிச்சிடுறேன். இதுக்கிடையில் நான் ஒரு கைப்பிடி பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட் நல்லா வேக வச்சு முக்கால் வேக்காட்டு வேக வச்சுருக்கேன். ஏன்னா சேமியா சீக்கிரம் வந்துடும் நம்ம கிச்சடி செய்கிறப்ப. அதனால் இந்த பொருளை ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சுருக்கேன். இந்த மசாலா பொருள்லாம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு வதக்கிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு இல்லை பீன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட் சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியை கீழே கொட்ட வேண்டாம். அதோடய சேர்த்துக்கிட்டு ஒரு பங்கு சேமியானா 2 பங்கு தண்ணி ஊற்றுங்க. சேமியா அளவுக்கு நான் அளந்து வச்சுருக்க பாத்திரத்தில் அந்த அளவுக்கு நான் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1க்கு 2 தண்ணி ஊற்றுக்கோங்க. சேமியா சீக்கிரம் வெந்துடும். இதே நம்ம ரவா போட்டும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ரவா கிச்சடி. இது சேமியாவில் செய்கிறேன். இப்போ இதில் இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கலந்துக்கிறேன். கலர் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மஞ்சத்தூள் கலந்துக்கிட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டால் தான் இந்த மசாலாவோட நம்ம தாளிப்பு பொருளோட இந்த காய்கறியும் சேர்ந்து நல்லா உப்பும் காரமும் நல்லா கொதித்து வரும். நல்லா இது மாதிரி கொதிக்க விடுங்க. முக்கால் வேக்காட்டில் போட்ட பட்டாணி இப்போ நல்லா வெந்துடும். இந்த கொதிக்கிறதுல சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கும் இந்த மசாலாவோட தாளிப்பு பொருளோடு சேர்ந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட்டு கிட்டத்தட்ட வரும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம இது அரிசி வேகலாம் லேட்டாகும். இது சேமியா உடனே வந்துடும். 5 நிமிஷத்தில் வந்துடும். தண்ணி கொதித்த உடனே நான் அளந்து எடுத்து வச்சுருந்தேன் வறுத்த சேமியா. இது ரோஸ்டட் சேமியா. அப்போ தான் சேர்த்தா தான் நீங்கள் உதிரியாக வரும். அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட சாதாரண சேமியா இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேமியா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். தண்ணி சுண்டி வந்துடும். சீக்கிரம் சேமியா சீக்கிரம் வந்துடும். இப்போ நம்ம வேக வச்சுட்டு பாருங்கள். இப்போ சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான, ஹெல்த்தியான, ருசியான கிச்சடி இது. அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ சீக்கிரத்தில் தண்ணி எல்லாம் உறிஞ்சி நல்லா வந்துட்டு சேமியா. இந்த சமயத்தில் இது நல்லா ருசி வாசனையை தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பூன் நல்ல நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வாசனையோட இந்த கிச்சடி அழகாக நல்லாயிருக்கும் சாப்பிட. நெய் சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு எனக்கு வேணால் பார்க்குறப்ப இப்போ கொலன்னு இருக்கும். ஆனால் இது ஆறின பிறகு நல்லா கெட்டியாகிடும். உங்களுக்கு சேமியா நல்லா வறுத்த சேமியா உதிரியாக வரும் சாப்பிட்றப்ப. இந்த பக்கம் இருக்கிறப்ப நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு சேமியா கிச்சடி
வெஜிடபிள் சேமியா கிச்சடின்னு சொல்லலாம். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சர்க்கரை இருந்தால் சீனின்னு சொல்லுவாங்கள்ல, வெள்ளை சர்க்கரை வச்சும் கொடுக்கலாம். தேங்காய் சட்னி வச்சு சூடாக சாப்பிடலாம். லஞ்சு பாக்ஸுக்கு இதை அப்படியே கொடுத்து அனுப்பலாம். தொட்டுக்கையே வெள்ளை காய்கறியை வச்சே பிள்ளைங்களுக்கு வந்து சாதாரணமாக இப்போ கேரட்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கிச்சடியில் வந்து கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கெல்லாம் கிச்சடியில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மசாலா வாசனையும் சேர்த்து அவங்க சாப்பிட்ருவாங்க. பிள்ளைங்க காய்கறி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். லஞ்சு பாக்ஸுக்கு என்ன டிஃபன் செய்கிறதுன்னு யோசிக்கிறப்ப இந்த கிச்சடி செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ருசி அற்புதமாக இருக்கும். இந்த சேமியா வீடியோ கிச்சடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.